பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இங்கு மற்றவர்களைப் போல வளவளா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. ரத்த சுருக்கமாக பேசி உங்கள் மத்தியிலே விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஆனால் இப்போ 2000க்கு முன்னாடி இருந்த வேர்ல்டுக்கும் இப்போ இருக்க வேர்ல்டுக்கும் என்ன வித்தியாசம்? 2000க்கும் 2020 கேட்குறீங்க. முன்னைக்கு இப்போ வந்து வெஹிக்கிள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த நேச்சர்ன்றது குறைஞ்சிட்டே வருது. மரத்தை வந்து வெட்டுறாங்க. மரத்தை வெட்டுறாங்கன்னா வந்து ஏர் பொல்யூட் ஆகுது. ஏர் பொல்யூட்டு லேண்டு பொல்யூட் பண்ணுறாங்க. செயற்கை உரம் யூஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் இயற்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ பேர் எப்படி சொல்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க சொல்லணும்னா. ஒரு எப்படி சொல்கிற செக்ஸ் எஜுகேஷனில் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒன்றுத்தையும் அதை பற்றிலாம் சொல்லித்தரதே இல்லை. ஒன்றுத்தையும் அதனால் என்ன பண்ணுறது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீண்டத்தகாத மாதிரி ஒரு இதை வச்சுருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இது நல்லது கெட்டன்னு தெரிஞ்சுக்கல. எல்லாம் வீட்லேயே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்குறது? ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதனால் எப்படி சொல்கிறது, இந்த ஏன்னா இப்போ வந்து 2Kல வந்து இப்போ எப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்னு உள்ளார ஆரம்பிச்சிச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அங்கே வந்து என்ன ஆனாலும் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் தான் அப்படி சொல்கிற கல்ச்சர்ன்றாங்க. கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தான். ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள ரொம்ப நல்லது கேட்டால் நமக்கு தெரியும்ல. அது வந்து யார்ட்டேஸ் பேசினா ஐயோ எப்படி சொல்கிறது, அது சொல்கிறவங்களே இது சொல்கிறேன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிற அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரி இருக்குது. அது சொல்ல போனால் அதான் அவங்க ஏதாச்சும் நினச்சிருவாங்களோ, அவங்க சொல்கிறவங்க அந்த 4 பேருக்கு வாழ்கிற மாதிரி இருக்குது. சொல்ல போனால் சிம்பிளாக நமக்கு என்ன வருதோ நமக்கு பண்ணிவிட்டு அவ்வளோதான் போகணும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும்னு தோணுது. முடிஞ்சாலும் என்ன விவேக் சார் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அப்துல் கலாம் சார்ட்டு வந்து 2 கண்ணு நட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து பிறநாளுக்கு அப்போ ஒரு கண்ணை வச்சு வாங்கிட்டு கேக் வெட்டுற மாதிரியே ஒரு 10 ரூபா ஒரு 5 ரூபா நினைக்கிறேன். ஒரு பொங்க மரமே அந்த ரேட்டில் தான் இருக்கும். நானே வாங்கி நட்டு வச்சா நான் செத்து பிடிச்சி வருஷத்துக்கு ஒரு டைம் நட்டு வைக்கணும். நட்டு வச்சு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வளரும். அவ்வளோதான். கொஞ்சம் நேச்சர் வந்து நம்ம இது பண்ணோம். ஆனால் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப அப்படி ஃபோன் அப்படி மூழ்கி போயிடுறோம். எல்லாம் உண்மைதானே? எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஃபோனில் இது பண்ணால் என்னடா இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதான் எப்படி சொல்கிறது, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, என்னடா லைஃப் தான் அந்த மாதிரி தான் தோணுது. ஏதோ இல்லாத வந்து நம்மகிட்ட இது இல்லை, இல்லாத காமிச்சு விட்டு மிஸ்லீடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ இல்லாத நம்மகிட்ட இருக்கிறத நம்ம வந்து பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. அது இல்லை இது இல்லைன்னு நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ ஒரு சில பேர்லாம் நடக்க முடியாது, கஷ்டப்படுறாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கேன். நமக்கு ஏதோ இருக்குல்ல, அதை நினச்சி அந்த மாதிரி வாழலான்னு இருந்தது. அவ்வளோதான் சிம்பிளாக. ஓகே சூப்பர். அண்ணா இம்மா நல்லா RCB தோத்துட்டே வந்துச்சு. 10வது இடத்துக்கு போயிட்டு இப்போ திரும்ப 5வது இடத்துக்கு போயிட்டு 6வது இடத்துக்கு வந்துச்சு. இந்த வாட்டி யார் கப் அடிப்பா? SRH அதுமாரி CSK அப்படி அடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ CSKக்கும் RCBக்கும் 18ஆம் தேதி மேட்ச் இருக்குல்ல, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அது சொல்லவே தர CSK தான். இம்மா நல்லா RCB கப் அடிக்காமல் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது ஒருத்தர் தான் விளாண்டா அந்த டீம் இதாகாது, டீமே விளாண்டா தான் ஜெயிக்கும். விராட் கோலியோட ஆட்டிடியூட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு மாதிரி அவர் ஒரு ஆள் தான் அந்த RCBக்காக விளாட்றாரு. மீதி யாரை சொல்கிறது, மேக்ஸ்வெல் ஒன்றும் அவ்வளோ பண்ணல இந்த வருஷம். அவர் எதனா பண்ணார்னா இந்த மேட்ச் ஜெயிக்கலாம். 18ஆம் தேதி மேட்ச் ஜெயிக்கலாம். யார் ஃபேன் நீங்கள்? நான் RCB ஃபேன். இப்போ RCB வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் தோத்து அடியில் 10வது இடத்துக்கு போயிட்டாங்களா. இப்போ திரும்பவும் ஜெயிச்சு 5வது இடத்துக்கு போயிட்டு இப்போ 6வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அவங்க கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க RCB ஃபேனா? இப்போ வந்து வில்ஜாக்ஸ் வந்து இப்போ நல்லா ஆடினாரா நம்ம கப்பை ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேப் டு பிளஸையும் இப்போ அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் தேவை. இப்போ சிராஜும் நல்லா பவுலிங் பண்ணும், மேக்ஸ்வெல்லும் திரும்பியும் ரிட்டன் இதுக்கு வரணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால் மேக்ஸ்வெல்லும் நல்லா பவுலிங் பண்ணுவார். அதனால் கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் இம்மா வருஷமா வந்து 16 வருஷமா தோத்து போயிட்டு இருக்காங்க. இது தோக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரியான பவுலிங் இல்லாமல், அதான் நான் சொல்லுவேன். சரி, விராட் கோலி உங்களுக்கு பிடிக்குமா? விராட் கோலி பற்றி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வந்து 2016 விராட் கோலி யாரோ லவ் பண்ணாங்க. அதனால சரி அதில் ரன் அடிக்கலன்னு சொன்னாங்க. அதனால அப்போ வந்து அந்த சீசனில் வந்து ஒரே சீசனில் 997 அடித்தாங்க. அதனால தான் விராட் கோலி ஃபேமஸ் ஆனாங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. சூப்பர்.
கண்டிப்பா. நான் சிஎஸ்கேக்கும் இப்போ ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்கல. இந்த மேட்சை யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? அது சொல்ல தேவையில்ல, இது வந்து நம்ம சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். உங்க கருத்துனா? நீங்க ஆர்சிபி ஃபேன், நீங்க சொல்லுங்க. அதாவது 18ஆம் தேதி சிஎஸ்கே துண்டான துணி ஒண்ணு அடிச்சு கீழே போறான் ஆர்சிபி. மலையாளம் பேசிவிட்டேன். எந்த துண்டு காணாலும் திருப்பி எங்கள்ட்ட வர போகுது. எப்படி வந்தா 5 வருஷம் கப்பு தல. நீ பேசாத. ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க. ரெக்கார்ட் வந்து இப்ப ரெக்கார்ட் மாதிரி என்ன ரெக்கார்ட் நீங்க வச்சிருக்கீங்க? நீ வச்ச ரெக்கார்ட்ல தல இருதல. அப்புறம் நீ வச்ச ரெக்கார்ட சொல்லு. நான் சொல்றேன். 16 வருஷமா கப் அடிக்கிறாங்க, இன்னும் 1 வருஷம் கூட கப் அடிக்கல. நாங்க வந்து 2 வருஷம் பேனு, அந்த 2 வருஷம் பேன் ஆகலாம், நாங்க அந்த 2 வருஷம் கப் அடிச்சிருப்போம். தம்பி, உங்க ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து தோனி உங்க டீம்ல இல்லைன்னா ஃபேன்ஸ் உங்களெல்லாம் விட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க ஃபேன்ஸ் கப்பே அடிக்கலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் ஆர்சிபி தான் இருப்போம். புரியுதா? நீ சொல்றது ரைட்டு தான், வாஸ்தவம் தான். அதுக்காக தோனி மட்டும் விளாண்டு தான் அந்த டீம் ஜெயிக்குதுன்னு இல்ல, உண்மைதான். நீங்க தோனிக்காதான் மேட்ச். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மேட்ச பாக்குறீங்க? இல்ல தல, இல்ல அப்படிதான். தோனி போயிட்டா சிஎஸ்கே ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். தோனி போயிட்டாருன்னா சிஎஸ்கே ஒண்ணுமே இல்ல. அப்புறம் மத்த ஃபேன்ஸ்ல எவனுமே சிஎஸ்கே போக இருக்க. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இருக்காங்க தல, விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த டைம் 18ஆம் தேதி வர மேட்ச்ல சிஎஸ்கே தோனி போயிட்டாருன்னா அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. திருப்பி கோச்சா தான் வர மாட்டாரா? பேட்டிங் கோச் அது மாதிரி. நீ அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா 18ஆம் தேதி உனக்கு கிரிக்கிறது தான். உங்களை கீச்சா நாங்க திருப்பி ஒட்டிப்போம். பரவாயில்ல. நீங்க அந்த 2 ரேட்டுக்குள்ள அடிச்சிரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அடிச்சிரீங்களா நீங்க? அந்த 18 புள்ளி அந்த 1 அந்த ஓவர் வாய்ப்பு இல்ல. நீங்க எப்படி எடுப்பீங்க? நீங்க அடிக்க மாட்டீங்க. 18ஆம் தேதி உங்களுக்கு கிரிக்கிறோம், அவ்வளவுதான். கீச்சி நாங்க கம்மு போட்டு ஒட்டிக்குவோம். இது நாளைக்கு வந்து இந்த காமெடி பண்ணு போ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.